குழி வரைக்கும் தான் ஊற்றணும். அது உப்பி வரும், பக்கத்தில் ஒட்டக்கூடாது. ஒட்டுனா எடுக்கும்போது தொந்தரவாக இருக்கும். அதை இது ஒட்டிக்கணும். திருப்பும்போது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்புறமா அதை எடுக்க முடியாது, வேகிறப்போ சிரமம் போடும். இந்த குழி வரைக்கும் தான், அந்த குழி சமமாக இருக்கலாம், அது வரைக்கும் ஊற்றினா இப்படி எந்திரிச்சு வரும். இப்படி தான் இருக்கணும், தீயக்கூடாது, வெந்திருக்கணும். பொன்னிறமாக லைட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு மேலே கலர் ஆகக்கூடாது. அப்போ தான் இது சாப்பிட்றான ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருப்பு கலரே வரக்கூடாது. இதில் சோடாப்பு கூட போடவே இல்லை, ஒரு சொட்டு கூட போடலை. இப்போ திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கலர் தான் இருக்கணும். இப்போ ஒன்றோட ஒன்று மாவு ஒட்டாமல் இருந்தால் அப்போ தான் திருப்பறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வெந்திருந்தால் தான் திரும்ப, இல்லைன்னா திரும்பாது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இது இப்போ லைட்டாக கை வச்சாலே இப்படி திரும்பணும். கலர் பார்த்தியா இப்படி இருக்குன்னு, இப்படி தான் இருக்கணும். அது எப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். சோடாப்பு இல்லாமல் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு, அது மேலே நம்ம சட்னி வச்சு இப்படி சாப்பிட்லாம்.